ஆற்றை அடைக்குமாம் அதிவிடயம் போக்கை நிறுத்துமாம் பொடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. அமீபியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சீத கழிச்சல் அதை சரி செய்யக்கூடியது இந்த பொடுதலை. ஸோ பொடுதலையை பொறுத்த வரைக்கும் மெயினாக அதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொடுகை சரி செய்யக்கூடியது, மண்டை கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமாவை சரி செய்யக்கூடியது. ஸோ உள் மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொடுதலையோட துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதாவது டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். வயல்வெளிகளில், ஆற்று ஓரங்களில், நல்ல நீர்ப்பாங்கான இடத்துல விளையக்கூடிய ஒரு மூலிகை தான் பொடுதலை அப்படிங்கிறது. பேருக்கேற்ற மாதிரி இது தலையில் இருக்கக்கூடிய பொடுகை சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை. அதே மாதிரி ஆற்றை அடைக்குமாம் அதிவிடயம் போக்கை நிறுத்துமாம் பொடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. அமீபியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சீத கழிச்சல் அதை சரி செய்யக்கூடியது இந்த பொடுதலை. இந்த பொடுதலையோட இலை பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ பெரும்பாலும் இது நீர்ப்பாங்கான இடங்களில் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, இதை நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கள்லாம் இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா இது மெட்டல்ஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். ஸோ பெரும்பாலும் இந்த வயல் ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த பொடுதலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருத்துவ குணம் மிக்கது. ஸோ இது பொடுகை சரி செய்யக்கூடியது. நம்மளுடைய ஸ்கேல்பில் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் பொடுகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெலசேசியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ். ஸோ இந்த பொடுதலைக்கு இயற்கையாகவே ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் உண்டு. இந்த பொடுதலையை சாறு எடுத்து அது கூட தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து மெழுகு திரளக்கூடிய பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அந்த சாரை கட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை நம்ம கரண்டி வச்சு துளாவணும் அப்படின்னா ஒரு மெழுகு திரள்ற மாதிரி திரளும். ஸோ அந்த பக்குவம் வந்த பிறகு இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு நம்ம தலையில் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம சீயக்காயோ இல்லை ஏதாவது ஒரு ஹெர்பல் ஷாம்புவோ நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நமக்கு பொடுகு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தலையில் கூடிய கரப்பான், ஸோ எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகளையும் இது சரி செய்யும். ஸோ பொடுதலையை பொறுத்த வரைக்கும் மெயினாக அதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொடுகை சரி செய்யக்கூடியது, மண்டை கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமாவை சரி செய்யக்கூடியது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆற்றை அடைக்குமாம் அதிவிடையும் போக்கை நிறுத்துமாம் பொடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. சீத கழிச்சல், அமீபியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை இது சரி செய்யும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு 100 கிராம் அளவுக்கு பொடுதலையுடைய இலைகள் எடுத்துக்கணும். 10 கிராம் அளவுக்கு ஓமம் சேர்த்து நல்லா 1 லிட்டர் தண்ணி விட்டு அதை ஒரு 250 ml, அதாவது கால் பாகமாக குறுக்கி, ஸோ அந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதிகப்படியான பேதி போகிறது, அதே மாதிரி அமீபியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை இது சரி செய்யும். ஸோ உள் மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொடுதலையோட துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதாவது உளுந்து சேர்த்து நம்ம வதக்கி ஒரு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது, தொடர்ந்து ஒரு 3 நாள் சாப்பிடும் பொழுதே மோஷன் போகும்போது வரக்கூடிய ரத்தம் நிற்கும். ஸோ அதே மாதிரி உதட்டில் உண்டாகக்கூடிய புண், வாயில் உண்டாகக்கூடிய புண், வயிற்றில் உண்டாகக்கூடிய புண், இதற்கு மாணிக்க கிருத்தம் அப்படிங்கிற ஒரு கிருத்தம் நம்ம தயாரிப்போம். ஸோ அந்த கிருத்தம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, பொடுதலையுடைய சாறு ஒரு 100 ml எடுத்துகிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு அந்த சாறு சுண்டி நெய் அந்த நிறத்தில் ஒரு பச்சை நிறத்தில் மாறும். ஸோ அந்த மாதிரி நிறம் வர வரைக்கும் நம்ம அதை காய்ச்சி அந்த எண்ணெயை 1 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது ஸோ வாயில் உண்டாகக்கூடிய புண், வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களையும் சரி செய்யும். இன்னொன்று, மன அழுத்தம் உள்ளவர்களுக்கும் இந்த மாணிக்க கிருதம் அற்புதமான ஒரு மருந்து. நிறைய பேர் பாடியில் ஹீட் அதிகமாகி சரியான இரவு தூக்கம் இருக்காது. இது கூட வாயில் புண்கள் வந்திருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நபராகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாணிக்க கிருத்தம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காலையில் அதே மாதிரி நைட்டு உணவுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடணும், வெது வெதுப்பான வெந்நீரோட. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது மன அழுத்தம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். பொடுதலையினுடைய காய்களை பார்த்தீங்க அப்படின்னா திப்பிலியோட காய் மாதிரியே இருக்கும். நிறைய பேர் அந்த ஐபிஎஸ் மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கிறவங்க, குழந்தைகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி மோஷன் போய் ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போயிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க
அரிசியோட இந்த திப்பிலியோட காய்களை வந்து சேர்த்து நல்லா வேக வைக்கணும். வேக வைக்கும்போது ஒரு பாதி வெந்த பிறகே வந்து அந்த அரிசியை வந்து வடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய காய்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அரிசியை வந்து நிழலில் வந்து உலர்த்தி ஒரு நொய் அரிசி மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இந்த அரிசியில் வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அடிக்கடி உண்டாகக்கூடிய இந்த சீத கழிச்சல், அமீபியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல், அதே சமயத்தில் உடம்பு நல்லா வந்து புஷ்டியாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இந்த பொடுதலையோட காய்களை வந்து அரிசியோடு சேர்த்து கஞ்சி மாதிரி செஞ்சு நம்ம வந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ பொடுதலையில் நடந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இது வந்து ஆன்டி ஃபங்கலாக வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம கிட்னி ஸ்டோனையும் வந்து இது சரி செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அப்போ நம்ம பொடுதலையை வந்து கீரையாக சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னியில் உண்டாகக்கூடிய ஸ்டோன் எல்லாமே வந்து வராமல் தடுக்கலாம். வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்கள் வந்து வராமல் தடுக்கலாம். ஸோ பொடுதலை அப்படிங்கிறது வயல் ஓரங்களில் கிடைக்கக்கூடியது. இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த இலையை பற்றி. பட் நம்ம நெட்டில் பார்த்தோம் அப்படின்னாலே இந்த இலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு பொடுதலை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டேண்ட்ரஃப் வந்து முழுசாக வந்து சரியாயிடும். அதே மாதிரி இந்த அமீபியாசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, வாய்ப்புண்ணு, மன அழுத்தம் இருக்கிறவங்க பொடுதலை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ பொடுதலை கிடைச்சது அப்படின்னா நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் இருக்கிறதுனால பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் இந்த பொடுதலை எங்கே பார்த்தீங்க, எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க, இந்த விஷயங்களெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, அந்த மூலிகையோட பயன்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், ஹிஸ் வெல்னஸ் ஃபார் ஹர் ஹாப்பினஸ். ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 1 வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரியில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 4ஆம் தேதி புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 12 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை வேலூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவனீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.